நம்ம பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பும்ரான், பிரசீத் சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாங்க. 2 பேருமே விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க. குர்னூர் பிரார் ரொம்பவே ப்ராமிசிங்கா தெரியிறாரு. கொஞ்சம் ரன்ஸ் லீக் பண்றாரு. பட் புதுசா வந்திருக்கனால கண்டிப்பா கத்துக்குவார் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டூபே அண்ட் வாஷிங்டன் சேர்ந்து 10 ஓவர்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. நல்லாவே வந்து போட்டிருந்தாங்கன்னு சொல்லணும். பட் அக்ஷர் பட்டேல் த பிக் ஆஃப் த பவுலர்ஸ் T20 சீரீஸில் அவர் மேலே படித்த மொத்த கரையும் இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் ஒன் டேல வந்து தொடச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். மேன் ஆஃப் த மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் 4 விக்கெட்ஸ் வித் அ பால் அண்ட் வித் அ பேட் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஆஃப் செஞ்சுரி டு சீல் த சேஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலி அட் ஒன் பாயிண்ட் இந்த சேஸில் வந்து கொஞ்சம் ட்ரிக்கி ஆகுமோ அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அக்ஷர் பட்டேல் அதெல்லாம் இங்கே சீனே கிடையாதுன்ற மாதிரி சூப்பராக அந்த கேம் எடுத்துகிட்டு போய் முடிச்சு கொடுத்துட்டாரு. வாஷிங்டனோட ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப். வாஷிங்டனுமே வந்து T20 சீரீஸ்லேருந்தே வந்து என்னடா ரோல் எனக்குன்னு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்த ஒரு மனுஷனாக இருந்தார். அண்ட் இந்த மேட்ச்சில் ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் தரக்கூடிய ஒரு ஆஃப் செஞ்சுரி, லாஸ்ட் வின்னிங் ஷாட்டில் ஒரு 6 அடிச்சு ஆஃப் செஞ்சுரி வந்து கம்ப்ளீட் பண்ணது அட்டகாசம். அப்புறம் ரோக்கோ ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏமாற்றம் தான், பெருசாக ரன்ஸ் வரல. பட் அப்கமிங் மேட்சஸில் வந்து பார்க்கலாம். ஆனால் அந்த கேப்டன் சுப்மான் கில் அவுட் ஆகிற மாதிரியே வந்து தெரியல. ஒரு சப்ளைம் டச்சில் வந்து தெரிகிறாரு. இன்றைக்குமே ரிட்டையர் ஹெட் தான் இருக்காரு. கண்டிப்பாக அடுத்த மேட்ச் பெட்டராகி வந்துருவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த டீம் ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு கம்ஃபர்டபுளான வின்னை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க எகெயின்ஸ்ட் இங்கிலாந்து இந்த ஃபர்ஸ்ட் ஒன் டே. இன்னும் 2 ஒன் டே இருக்குது. நம்ம T20யில் அவங்க ஒயிட் வாஷ் பண்ண மாதிரி நம்ம ஒன் டேயில் அவங்கள ஒயிட் வாஷ் பண்ணுவோமா மாட்டோமா அப்படின்றத உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் விடுங்க.